அதிகமான மூளை குழப்பம் தான் ஜுரத்துக்கு காரணம். இந்த மருந்தை கொடுங்க. அதோட பேஷண்ட ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்குங்க. அப்புறம் பாப்போம். டாக்டர், மறுபடியும் எப்ப வரீங்க? ஈவினிங் வர்றேன். ஆனா கண்காணிப்பு சரியில்லைன்னா இந்த வியாதிக்கு நான் எத்தனை தடவை வந்தாலும் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீலா இருக்கும் போது கண்காணிப்புக்கு என்ன குறிச்சல்? அதையெல்லாம் என் பொண்ணு பார்த்து. அப்ப நான் வர்றேன். வணக்கம். வணக்கம். லீலா, அவருக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் நீ ஆபீஸுக்கு வர வேண்டாமா? இங்கேயே இருந்து அவரை கவனிச்சுக்க. சரி சித்தப்பா. அம்மா அம்மா அம்மா, கவலைப்படாதம்மா, நீ கவலைப்படாதம்மா. உன்னை போல அன்பா இருக்கிற லீலா லீலாதாம்மா என்ன கவனிச்சுக்குது. கவலைப்படாத லீலா. லீலா, எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். என்ன கைவிட்டுடாத லீலா, கைவிட்டுடாத லீலா. நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உயிர், நீதான் எனக்கு எல்லாம் எல்லாம். லீலா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால வாழவே முடியாது லீலா. லீலா சங்கர், லீலா சங்கர். மாமா, மாப்பிளே எப்ப வந்தீங்க? சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஓ, அதெல்லாம் அங்கேயே தள்ளிட்டு வந்துட்டேன். எங்க தள்ளிட்டு வந்தீங்க? வீட்லயே. மாப்பிள மாப்பிள, என்ன தனியா ஒண்ணு தொங்குது, அது என்னது? அது இதுவா? இது இந்த ஆட்களை போட்டோ எடுக்கல, போட்டோ கேமரா. ஆமா, அது. ஆமா, சரக்கு வாங்க கொடுத்த பணத்தை நீங்க கேமரா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. என்னது? இல்ல மாமா, இது என் சொந்த பணத்துல வாங்கினது. ஓஹோ, ஆமா. உங்களுக்கு சொந்த பணம் வேற தனியா இருக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும். சங்கர் எங்க? மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். என்ன மாமா விளையாடுறீங்க? நான் சின்ன பப்பா பாரு, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டு போங்களே, இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு கோபம் உங்களுக்கு? என்ன 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 டிஸ்மிஸா? மாமா, நான் ஊர்ல இல்லாதப்போ நீங்க எப்படி அவனை டிஸ்மிஸ் பண்ணலாம்னு கேக்குறேன். இது சட்டப்படி செல்லாது மாமா. மாப்பிள, சட்டமா பேசுறீங்க. நான் நினைச்சேன்னா உங்க மாப்பிள பதவியை கூட டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுதா? மாப்பிள, என்ன மாமா முறைக்கிறீங்க? முறைக்கிறது மாத்திரம் இல்ல, இனி அடி கூட. என்ன மாமா, உண்மையாவே அடிச்சு விட்டீங்களே? இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையே அடிக்க சொல்லுங்க போல இருக்க. அடிச்சுதான் பாரு, அடிச்சுதான் பாரு, அடிச்சுதான் பாரு. என்னப்பா இது? சின்ன குழந்தைங்களாட்டம் விளையாடிட்டு இருக்கீங்க. ரோட்ல போறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம பொழப்பு சிரிச்ச பொழப்பா போச்சே. நீ நகரமா சொல்ற. மாமனாரே, நான் உமக்கு மாப்பிள்ளைங்கிறது நிஜமா இருந்தா, இந்த அம்மா கண்ணுக்கு பத்தினி புருஷங்கிறது உண்மையா இருந்தா, உன்னை ஒரு நாளைக்காவது நான் ஜெயில உட்கார வைக்கல. மக்களும் என் சட்டையெல்லாம் யாரு மாத்தினது? நீயா? லீலா, உங்ககிட்ட சாதாரண பெண்ணுள்ள மட்டுமல்ல, மேலான தாய் உள்ள இருக்கு லீலா.
உங்க பாராட்டு பத்திரத்தை எல்லாம் அப்புறமா வாசிச்சு கொடுக்கலாம். முதல்ல மருந்து சாப்பிடுங்க. அந்த கடிதம், அதை எழுதியவன் எந்த காரியத்தையும் எப்போதும் இடது கையால் செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும். சந்தானம். இடது கையால் செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும். சங்கர், லீலா, லீலா, லீலா. ஓ, நீங்களா? ஆமா, நான் தான். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? ஒண்ணு இல்ல, இந்த முட்டாள் மாமனாரு, அட என் மாமனார் இல்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் ஊர்ல இல்லாதப்போ சங்கரை கைத்த பிடித்து வெளியில தள்ளிவிட்டான். இப்ப சங்கர் பாவம் வெளியில எங்க போயிருக்கானோ, என்ன பண்றானோ? அட கடவுளே, உனக்கு கண் இல்லையா, கை இல்லையா, கால் இல்லையா, அட்லீஸ்ட் உனக்கு ஹார்ட்டாவது இல்லையா? நிறுத்துங்க. அவர் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கிறார். அதோ சங்கர், இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, தூங்கட்டும். இனிமே அவனுக்கு உடம்புக்கு வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன? ஆளு உயிரோட இருக்கான், நமக்கு அவ்வளவுதான் தேவை. அதெல்லாம் இருக்கட்டும். சங்கரை இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாரா? இன்ஸ்பெக்டர் வரலையே, டாக்டர் தான் வந்து பார்த்தாரு. அடப்பாவி, வரலையா? சே, என்னடா ஒரு மனுஷன் சீக்கா இருக்கானே, நாம போய் பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா? சரி பரவாயில்ல, இப்ப அவன் அட்ரஸ கொடுங்க. அவன் எங்க இருந்தாலும் அவன் சிண்டை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேன். இல்ல, நீங்க அவரை அழைச்சுக்கிட்டு வர முடியாது. ஏன்? அவனால நடக்க முடியலன்னா ஒரு டாக்ஸில வச்சு தூக்கிட்டு வரேன். அட, நான் சொல்றதை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. அவரு இங்கேயே இல்ல, யமலோகத்துலதான் இருக்கட்டுமே. சாவித்திரி இல்ல, சாவித்திரி, நம்ம சாவித்திரி, அட சத்தியவான் சாவித்திரிய சொல்றேன். அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவன் உயிரை என் உள்ளங்கையில வச்சு தூக்கிட்டு வந்துட மாட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு வேண்டியது அவர் அட்ரஸ் தானே? எஸ், அவ்வளவுதான். மிஸ்டர் சந்தானம். இஷ்டம், நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன். இப்ப சொல்லுங்க. மிஸ்டர் சந்தானம், மிஸ்டர் சந்தானம், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர், கேர் ஆஃப் பாலக்கரை சுடுகாடு, திருச்சி. அவ்வளவுதானே? இன்னொரு 1/2 மணி நேரத்துல பாருங்க, ஆளை கொண்டு வந்து நிறுத்தினேன். வரட்டுமா? டாடா. பாலக்கரை சுடுகாடு, என்ன பாலக்கரை சுடுகாடு? அப்பா ஆளு? ஆமா, போன வாரம் தான் இருந்துட்டார். செத்தே போனானா? ஆனா பாவி, என் தலையில கல்ல போட்டியே. நான் உன்னை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன். அப்பா, ஐயோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. சும்மா இருங்க. ஆமா, சங்கரட்டியாவது ஏதாவது சொல்லிட்டு செத்தானா? இதோ இந்த லெட்டரை எழுதி கொடுத்திருக்காரு. என்ன லெட்டரா? என்ன எழுதிருக்கான்? அதாவது கொலைகாரன் எப்போதும் எந்த நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். சொல்லுங்க. கொலைகாரன் எப்போதும் எந்த காரியத்தையும் இடது கையால் செய்பவனாம். இடது கையா? அப்படின்னா இது வந்து வலது கையே. வலது கை என்னப்பா இது? இதுதானே. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உளறீங்க? நானா உளறேன்? நீங்க தான் உளறீங்க. இல்ல, நீங்க தான் உளறீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? பேசாம இருங்க. இப்பவே போய் அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி தூக்குல போட்டு கொன்னுட்டு வந்துடுறேன். அப்பதான் இந்த ஐயாசாமியோட பெருமை அகிலப்படாவும் பரவும். நான் வரேன். மாமா, குட் மார்னிங். அடடே, ஏது மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்ப குஷியா வந்திருக்காப்புல இருக்க? ஆமா, ஒரு லட்சியம் நிறைவேறுதுன்னா ஒரு மனுஷனுக்கு குஷிக்கு கேட்பானே அல்ல? மாமா கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்றேன். என்னதுக்கு மாப்பிள்ளை? ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எங்க அந்த அப்படியாவா? ஆமா, பரவாயில்ல மாப்பிள்ளை, சும்மா பரவாயில்ல. அந்த கத்தி அப்படி தூக்கி பிடிங்க. நல்ல அதாவது ஒருத்தனை கொலை செஞ்சா எப்படி செய்வீங்க அது மாதிரி ஸ்டடி. நல்லா கண்ணை உருட்டி பாருங்க. எங்க ஸ்டடி, அப்படியே நல்லா இன்னும் கரெக்ட். என்ன மாப்பிள்ளை கண்ணு கூசுது? என்னத்தா அப்பா போட்டோ எடுத்தீங்களா? ஆமா. எதுக்கு? அதாவது சாட்சி இல்லைன்னா ஒரு கேஸ் ஜெயிக்க முடியுமா, அதுக்காகத்தான். அதெல்லாம் இருக்கட்டும். மாமா, உங்களுக்கு மோகனாவை தெரியுமில்ல? தெரியுமே. ஆமா, அந்த மோகனா யாரு? அட, என்ன மாப்பிள்ளை இப்படி கேக்குறீங்க? அவ என் பொஞ்சாதி. நான் அதை கேட்கல. 12 வருஷத்துக்கு முன்னாலே படுகொலை செய்யப்பட்டாலே அந்த மோகனாவை கேட்கிறேன். ஓஹோ, அந்த மோகனாவா? நல்லா தெரியுமே.
ஓஹோ ஆமா உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் நிறைய இருக்கு மாப்பிள. ஒரு நாளைக்கு நம்ம கடையில வந்து வீணை வாங்கிட்டு போனான், பணமே கொடுக்கல. என்னடான்னு பார்த்தா நம்ம கிட்டே தகராறு பண்ண ஆரம்பிச்சான். சே விடப்படாதுன்னு நானும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சேன். இது என்ன மாப்பிள? இது ஒண்ணு இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்குள்ள தகராறு முத்தி போய் உங்க இடதுகையினால இந்த சவர கத்தியை எடுத்து அவளை கொலை பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? என்ன மாப்பிள தலையில குண்ட போடுறீங்க? சும்மா நிறுத்துங்க ஐயா. எப்பவுமே கொலை பண்ணவன் நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒப்புக்க மாட்டான்னு நான் நிறைய புஸ்தகங்களை படிச்சிருக்கேன். அம்மா கண்டு கொண்டா இங்க கேமரா. இந்த பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஓகே வடை பாயாசத்தோட ஸ்பெஷலா சமைச்சுப்போம். எதுக்குங்க? எதுக்கா? நாளைக்கு தான் அவரை தூக்குல போட போறாங்களே, இன்னைக்காவது மனசு நிம்மதியா சாப்பிடட்டும். நான் வரேன். மாமனாரே டாடா. என்னம்மா இது தூக்கு கொலைன்னு மாப்பிள உளறாரே? ஏன்பா இந்த கத்தினாலதான் மோகனாவை கொலை பண்ணிட்டீங்களா? அடி ஆத்தே, நீமா இப்படி சொல்ற? சே சே, இனிமே கத்தி இருக்கப்படாது. நில்லுங்க, போடாதீங்க, நில்லுங்க, ஓடியாங்க, ஓடியாங்க, ஓடியாங்க. இவர்தான் மோகனாவை கொலை பண்ணவரு, அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, இவன் பைத்தியக்காரன், உளறா, நம்பாதீங்க. என்னையா மூட்டையில? ஏயா முடிக்கிற? சொல்லையா உண்மையே? ஒண்ணு இல்லைங்க, சவர கத்தி தான் இருக்கு. பாத்தீங்களா? அந்த கத்தியினால தான் மோகனாவை கொலை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் கிணத்துக்குள்ள போட வந்திருக்காரு. அரெஸ்ட் பண்ணுங்க. ஏயா அப்படி உண்மைதானது? ஏ மாப்பிள, இப்படி மாமனார சொல்லலாமா? மாமனாராவது மண்ணாங்கட்டியாவது கொலையை செஞ்சுவிட்டு மாமனாராவது எடுத்துட்டு போங்க. அம்மா கண்ணு, அம்மா கண்ணு, அநியாயமா போறேன். அப்ப நீங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். நீங்க போங்க, நீங்க போங்க, வராதீங்க. என்னங்க அப்பா எங்க கூட்டு போறாங்க? அப்பா வேற எங்க கூட்டு போவாங்க? தூக்கு போட. ஐயோ, எங்க அப்பா என்ன பெத்த அப்பாவே. அம்மா கண்ணு, அழாத, நான் இருக்கேன். இந்த பாரு, என் சத்தியம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே நான் உன்னை தொடலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம். நீ ஒரு மனுஷனாட்டம் என்ன தொடாத.